போர் பதற்றம் இன்னும் 2 மாதங்களுக்கு மேல் தொடருமாக இருந்தால் அது உள்நாட்டில் நாம் முன்னெடுக்கும் அபிவிருத்தி பணிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும். அமைச்சர் பிமல் ரத்நாயக்க. அனுரவை பதவி விலகுவதற்கான சுப நேரம். எதிர்க்கட்சிகளுக்கு திலீப் ஜெயவீர பகிரங்க அழைப்பு. தமிழர்கள் சீனர்களுக்கு எதிரானவர்கள் அல்லர். வடக்கு கிழக்கு முதலீடுகள் தொடர்பில் சீன தூதுவர். நெதன்யாகு கொல்லப்பட்டாரா? வெளியான காணொலியால் வெடித்த சர்ச்சை. முஜ்தபா கமேனி எப்படி உள்ளார்? ஈரானிலிருந்து வெளியான அறிவிப்பு. ஈரானின் குழப்பமான வெளிவிகார கொள்கை. ஐக்கிய அரபு அமீரகம் கடும் சாடல். மத்திய கிழக்கு போர் சூழலால் வலுசக்தி விநியோக கட்டமைப்புகளுக்கு ஏற்பட்டுள்ள தடைகள் குறித்து ஜனாதிபதி தலைமையில் கலந்துரையாடல். QR முறைமையை கண்காணிக்க எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் களமிறக்கப்படும் போலீசார் விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. யாழ் மாவட்ட எரிபொருள் விநியோக நிலைமைகள் தொடர்பில் விசேட கலந்துரையாடல். மகனை சந்திக்க காத்திருந்த சுரேஷ் அளவிற்கு பெரும் அதிர்ச்சி. மன அழுத்தத்தின் உச்சம். யாழ் மாவட்ட எரிபொருள் விநியோக நிலைமைகள் தொடர்பில் விசேட கலந்துரையாடல் ஒன்று கடற்றொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சரும் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவருமான ராமலிங்கம் சந்திரசேகரின் தலைமையில் நேற்றிரவு 8 மணிக்கு மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள போர்ச்சூழலால் எரிபொருள் தொடர்பில் சிக்கல் நிலைமைகள் எழுந்துள்ள நிலையில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் எரிபொருள்களை சிக்கனமாக பயன்படுத்துவதற்கான பொறிமுறைகளை உருவாக்கி அத்தியாவசிய சேவைகளை தடையின்றி முன்னெடுத்துச் செல்வது குறித்து ஆராயும் நோக்கில் குறித்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள டிஜிட்டல் குறியீட்டு முறை தீபக பகுதி மக்கள் பயன்படுத்துவதில் எழுந்துள்ள பிரச்சினைகள், நீண்ட தூரங்களுக்கு பயணிக்கும் பார ஊர்திகளுக்கான எரிபொருள் விநியோக பொறிமுறைகள் தொடர்பில் விரிவாக கலந்துரையாடப்பட்டது. மேலும் சுகாதாரம், கல்வி, கைத்தொழில், விவசாயம், கடற்றொழில் போன்ற துறைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் அந்தந்த துறைகளில் தற்போது எரிபொருள் தேவைகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டது. இதனைவிட டிஜிட்டல் குறியீட்டு முறை அறிமுகத்தினால் நாளை தொடக்கம் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு நடவடிக்கைகளை ஏற்படுத்துவதுடன் எரிபொருளுக்காக நீண்ட வரிசை ஏற்படும் சந்தர்ப்பங்களில் அவர்களுக்கான அத்தியாவசிய தேவைகளை அந்தந்த பிரதேச செயலாளர்கள் மட்டத்தில் மேற்கொள்வதாக தீர்மானிக்கப்பட்டது. இக்கலந்துரையாடலில் பாராளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன், மேலதிக அரசாங்க அதிபர் சிவகரன், யாழ்ப்பாண மாவட்ட பிரதி போலீஸ் மாதிபர் மாரப்பன, பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் வட பிராந்திய முகாமையாளர் S. சிவகரன், பிரதேச செயலாளர்கள், நுகர்வோர் பாதுகாப்பு அதிகார சபை உத்தியோகத்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். நாட்டில் இன்றைக்கு ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமை காரணமாக அடுத்த வாரம் முதல் வாரத்தில் 5 நாட்களுக்கு பதிலாக 4 நாட்கள் வேலை செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்படுகின்றது. புதன்கிழமை விடுமுறை நாட்களாக பிரகடனப்படுத்த இருக்கின்றது. அது மாத்திரமல்ல, இன்றைக்கு இரவுக்கு எங்களுக்கு தெரிய வரும் பாடசாலைகள், பல்கலைக்கழகங்கள் எப்படி இயங்க வேண்டும் அல்லது அதற்கான பொறிமுறைகள் என்ன என்பதும், அப்போ அந்த பொறிமுறைகளுக்கு ஏற்ப மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொள்வது வேறு எதுவுமல்ல. அதாவது தயவு செய்து அனாவசியமான செலவுகள், போக்குவரத்து பயணங்களை தணிப்போம். ஏனென்றால் இது முழுவதும் அது நாட்டு மக்களுக்காக ஏற்பட்டிருக்கின்ற அனர்த்தம். அப்போ இந்த அனர்த்தத்தில் இருந்து நாங்கள் ஓரளவாவது எங்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக இன்னைக்கு இருக்கின்ற எரிபொருளை கொஞ்சம் முன்னோக்கி கொண்டு செல்ல வேண்டும். அதே நேரத்தில் அரசாங்கம் என்ற வகையில் நாங்கள் சீனாவோடு பேசியிருக்கின்றோம், தருவதாக கூறுகின்றார்கள். ரஷ்யாவோடும் பேசியிருக்கின்றோம், தருவதாக கூறுகின்றார்கள். இந்தியாவோடு பேசினோம். ஏற்கனவே இந்தியா IOC மூலமாக 2 கப்பல் மசகு எண்ணெய் வருவதற்கு இருந்தது. அது இப்பொழுது கொண்டு வரவில்லை. அவர்கள் நாங்கள் இந்தியாவோடு பேசி அவர்களிடம் கேட்டு தயவு செய்து எங்களுக்கு நீங்கள் கொண்டு வருவதாக கூறிய 2 கப்பல் மசகு எண்ணெயாவது கொண்டு வாருங்கள் என்று நாங்கள் கேட்டிருக்கின்றோம். அதற்கும் அவர்கள் ஓகே பண்ணியிருக்கின்றார்கள். அப்போ அந்த வகையில் அரசாங்கம் என்ற வகை, அது மாத்திரமல்ல மேலும் பல நாடுகளோடு நாங்கள் இது சம்பந்தமாக பேசி கொண்டு வருகின்றோம். அதனால் இன்றைக்கு நாட்டிலும் உலகத்திலும் இலங்கைக்கு ஏற்பட்டிருக்கின்ற நன்மதிப்பு ஒன்று இருக்கின்றது. அப்போ அந்த நன்மதிப்பை நல்ல முறையில் பயன்படுத்தி மக்களை கஷ்டத்தில் வீழ்த்தாது பாதுகாத்துக் கொள்வது எங்களுடைய அரசாங்கத்தினுடைய தேவையும் நோக்கமுமாகும். அப்போ அந்த நோக்கத்தின் அடிப்படையில் நாங்கள் இன்றைக்கு நடைமுறைப்படுத்துகின்ற
இந்த எரிபொருள் தட்டுப்பாட்டை தவிர்ப்பதற்கும் அதில் ஒரு சில கட்டுப்பாடுகளை விதித்து ஓரளவு சிக்கனத்தை கடைபிடித்து இப்போது இருக்கின்ற எரிபொருள்களை இன்னும் கொஞ்சம் மிச்சப்படுத்தி கொண்டு முன்னோக்கி செல்ல வேண்டும். ஆனால் கடந்த 2 வாரங்களாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுடைய விஷயமாக இது நாள் வரைக்கும் எங்களுக்கு 6 லட்சம் மெட்ரிக் டன் தேவைப்பட்டது. மெட்ரிக் டன் 6000 மெட்ரிக் டன். அப்போ ஆனால் இப்போ கடந்த காலங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது 10,000க்கு அதிகமாக விற்பனையாக இருக்கின்றது. மக்கள் சேகரித்து வைத்திருக்கின்றார்கள். அண்மையிலும் கூட ஒரு சிலர் கைது செய்யப்படுகின்ற பொழுதும் கூட சில வீடுகளிலிருந்து 100 லிட்டர் 500 லிட்டர் அப்படியெல்லாம் எடுத்திருக்கப்பட்டிருக்கிறதாக ஒரு இருந்த போதிலும் கூட அது காரணம் வேறு எதுமல்ல, மக்கள் கடந்த கால அனுபவங்கள் இருக்கின்றது. அதன் காரணமாகத்தான் அவ்வாறான நிலைமை. நாங்கள் சொல்கின்றோம் அவ்வாறான நிலைமை எதிர்காலத்தில் நாங்கள் சொல்ல போகணும்னால் அவ்வாறான நிலை கடந்த காலத்தில் ஏற்பட்ட நிலைமை அல்ல, இனி ஏற்படுமாக இருந்தால் இதை விட எல்லோருமே பாதிக்கக்கூடிய ஒரு நிலைமை தான் ஏற்படும். அதனால் நாங்கள் நினைக்கின்றோம், நாங்கள் பிரார்த்திக்கின்றோம், இந்த யுத்தம் தொடரக்கூடாது. இந்த யுத்தத்தை தொடருவதற்கான பொறிமுறையில் இன்றைக்கு யாரும் கிடையாது. அமெரிக்காவும் கிடையாது, அதே போன்று ஈரானும் கிடையாது. ஏன்னா எல்லோருமே கஷ்டத்தில் வீழ்ந்திருக்கின்றோம். அந்த கஷ்டத்தில் வீழ்ந்ததன் காரணமாக இந்த யுத்தத்தை ஆரம்பித்த அன்றே இதில் வெல்வோம் என்று நினைத்தவர்கள் தோல்வி அடைந்திருக்கின்றார்கள். அப்போ அதனால் அதே நேரத்தில் இந்த யுத்தத்தை ஆரம்பித்து வீழ்த்தப்படும் என்கின்ற கூறுகின்ற நாடுகள் முன்னேறி இருக்கின்றது. இதில் ரஷ்யா விழுந்துவிடும் என்று நினைத்தார்கள். ரஷ்யாவில் இன்றைக்கு எண்ணெய்க்கும் இல்லாத அளவுக்கு அதிகமான எண்ணெய் கொள்வனவு அங்கு இருக்கின்றது. சீனா வீழ்ந்துவிடும் நினைத்தார்கள், இல்லை அதுவும் அப்படி. மறுபுறத்தில் ஈரான் எடுத்துக்கொண்டால் கூட இன்றைக்கு யுத்தத்தை தொடர்ந்து செய்வது என்கின்ற நிலைக்கு வந்திருக்கின்றார்கள். அதன் மூலமாக எண்ணெய் விலையை அதிகரித்து அதன் மூலமாக அழுத்தத்தை ஏற்படுத்தி அந்த அழுத்தத்தின் ஊடாக யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று அவர்களுடைய நோக்கமாகவும் இருக்கின்றது. எது எவ்வாறான போதிலும் கூட அந்த பிரச்சனைகள் அது அவர்களுக்குரிய பிரச்சனை, எங்களுக்குரிய பிரச்சனை வேறு எதுவும் இல்லை. இருக்கின்ற எரிபொருளை கட்டுப்படுத்தி ஓரளவு சிக்கனப்படுத்தி இன்னும் ஒரு 10-20 நாட்களுக்கு மிச்சப்படுத்திக் கொள்வதே போதிய தேவையாக இருக்கின்றது. அந்த தேவைக்காக வேண்டி மக்களிடம் நாங்கள் மிக மிக வினயமாக கேட்டுக்கொள்கின்றோம். எந்த விதமான கலவரமின்றி, எந்த விதமான உங்கள் சிரமத்துக்கு எங்களை மன்னித்து விடுங்கள், எந்த விதமான கலவரங்கள் இன்றி இருக்கின்றதை பகிர்ந்து கொண்டு நேர்த்தியான முறையில் அமைதியான முறையில் இவைகளை பெற்றுக்கொண்டு செயற்படுவோம் என்று மிக மிக அன்பாக பண்பாகவும் மக்களிடம் நாங்கள் கேட்டுக்கொண்டோம். யாழ்ப்பாணத்தில் கணிசமான எரிபொருள் நிலையங்கள் வந்து மூடப்பட்டு காணப்படுது. யாழ்ப்பாணத்தில் எல்லாமே எரிபொருள் நிலைமை கையிருப்பு நிலைமை எப்படி? யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரையில் யாழ்ப்பாணத்தில் காங்கேசந்துறை தொகைச்சாலையிலிருந்து தான் விநியோகம் மேற்கொள்ளப்படுகின்றது. அதற்கு மேலதிகமாக கொழும்பிலிருந்தும் நேரடியாக விநியோகம் மேற்கொள்ளப்படுகின்றது. இன்று ஞாயிற்றுக்கிழமை என்றபடி காரணத்தினால் வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை எமது தொகைச்சாலை இயங்குவதில்லை. நேற்று சனிக்கிழமை இரவு QR தொடங்க போகிறதாக அறிவிக்கப்பட்டதால் பொதுமக்கள் சில QR முதல் எரிபொருளை பெறணும் என்ற ரீதியில் சில எரிபொருள் நிலையங்களில் இருந்த எதிர்பாராத விற்பனை நடைபெற்றதால் எரிபொருள் தீர்ந்து காணப்படுகிறது. எனினும் நாளை காலையில் எல்லா எரிபொருளுக்கும் தேவையான எரிபொருள் விநியோகிக்கப்பட்டு அவர்களுக்கு வழங்கப்பட்ட QR கோட்டா அடிப்படையில் எந்த சந்தேகம் இல்லாமல் அவர்கள் அந்த QRஐ அந்த வாரத்துக்குரிய வழியில் எந்த நெருக்கடியும் இல்லாமல் பெற்றுக்கொள்வதற்கு பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் உறுதி வழங்கப்படுகிறது. இந்த QR கார்டு தொடர்பில் வந்து ஒரு இது ஒன்று இருக்குது தானே, இந்த வாகனங்கள் கைமாற்றினா பிரச்சனை. QR நேற்று மட்டும் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட QRஐ எடுக்கக்கூடிய மாதிரி வசதி செய்யப்பட்டுள்ளது. இன்று மதியத்துக்கு பின்பு புதிய வாகனங்களுக்கு QRஐ ரெஜிஸ்டர் பண்ணக்கூடிய வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. உலகளவில் போர் பதற்றம் இன்னும் 2 மாதங்களுக்கு மேல் தொடருமாக இருந்தால் அது உள்நாட்டில் நாம் முன்னெடுக்கும் அபிவிருத்தி பணிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். வளமான நாடு அழகான வாழ்க்கை என்ற துணைப்பொருளின் கீழ் மறுமலர்ச்சிக்கான பாதையாக யாழ் மாவட்டத்தில் 117.4 மில்லியன் ரூபாய் செலவில் காரைநகர் சுற்றுவட்ட வீதியின் புனரமைப்பு பணிகளை உத்தியபூர்வமாக ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வு இன்று நடைபெற்றது. இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அமைச்சர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர மேம்பாட்டு
மேம்பாட்டு அமைச்சர் விமல் ரத்நாயக்க மேலும் தெரிவிக்கையில் வனவள திணைக்களம் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களம் ஆகியவற்றின் கட்டுப்பாட்டில் உள்ள மக்களின் காணிகளை விடுவிக்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அதில் உள்ள சில நிர்வாக சிக்கல்கள் வெகு விரைவில் தீர்க்கப்படும். யாழ் மாவட்டத்தின் தீவு பகுதிகளிலிருந்து மக்கள் பெருமளவில் வெளியேறியுள்ளமையால் அப்பிரதேசங்கள் சோபை இழந்து காணப்படுகின்றன. நாம் தற்போது உட்கட்டமைப்பு அபிவிருத்திகளை செய்வதால் அப்பகுதி மக்கள் மீண்டும் தமது சொந்த பிரதேசங்களிலும் வந்து குடியமரலாம். மேலும் உலகளாவிய ரீதியில் ஏற்பட்டுள்ள போர் பதற்றம் காரணமாக சித்திரை புத்தாண்டுக்கு பின்னர் எரிபொருள் நெருக்கடி ஏற்படலாம் என்பதை கருத்தில் கொண்டே QR முறைமை மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த போர் பதற்றம் இன்னும் 2 மாதங்களுக்கு மேல் தொடர்மாக இருந்தால் அது உள்நாட்டில் நாம் முன்னெடுக்கும் அபிவிருத்தி பணிகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றார். தென்னிலங்கையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய சுரேஷ் அலையின் கைதுக்கு பின்னர் அடுத்ததாக யாரெல்லாம் கைது செய்யப்பட உள்ளனர் என்ற தேடலும் எதிர்பார்ப்பும் அதிகரித்துள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் தொடர்புடைய பலருக்கு எதிராக விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்படுகின்ற நிலையில் இது சில அரசியல் தலைமைகளுக்கு பெரும் அதிர்ச்சியாக மாறியுள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பிள்ளையான் கைது செய்யப்பட்டதற்கு பின்னரே சுரேஷ் அளவும் கைது செய்யப்பட்டுள்ளார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதலுடன் சுரேஷ் அளவிற்கு நேரடி தொடர்பு இருப்பதாக நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. சட்டத்திரணி உதய கமன்பில கூறியது போன்று அடுத்ததாக கோட்டபய ராஜபக்ச கைது செய்யப்படுவாரா என்ற கேள்வியும் தற்போது பலரிடையே எழுந்துள்ளது. பிள்ளையான் கைது செய்யப்பட்ட போது அவரது தரப்பில் முன்னிலையாகிய சட்டத்தரணி உதய கமன்பில இந்த தகவலை வெளிப்படுத்திய விதம் அப்போது ஆட்சியில் இருந்த பலரையும் அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க பதவியிலிருந்து விலகுவதற்கான சுபநேரத்தை நாங்களே தீர்மானிப்போம் என்று சர்வஜன அதிகாரம் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தினேத் ஜெயவீர தெரிவித்தார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை கூறினார். அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜனநாயக மனித உரிமைகள் மற்றும் இன நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்காக நாங்கள் அர்ப்பணிப்புடன் செயற்படுவோம். இந்த அரசு ஜனநாயகத்திற்கு புறம்பாக செயற்பட்டு வருகின்றது. அரசின் பலவீனமான நிர்வாகத்தினால் தான் நாட்டில் தற்போது எரிபொருள் மற்றும் எரிவாயு விநியோக கட்டமைப்பில் பாரிய பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. மத்திய கிழக்கில் நிலவும் மோதல்களை சாட்டி தமது நிர்வாக தவறுகளை மறைக்க அரசு முயற்சிக்கின்றது. ஜனாதிபதி பதவியில் இருந்து விலகுவதற்கான சுபநேரத்தை நாங்கள் தான் அவருக்கு வழங்குவோம். எனவே இந்த அரசுக்கு எதிரான அனைத்து எதிர்க்கட்சிகளும் நிபந்தனையின்றி ஒன்றிணைய வேண்டும். மாற்றத்தை ஏற்படுத்துவதாக கூறிக்கொண்டு ஆட்சிக்கு வந்த இந்த அரசில் பல ஊழல் மோசடிகள் இடம்பெற்றுள்ளன. குறிப்பாக நிலக்கரி கொள்வனவில் இடம்பெற்ற மோசடி தொடர்பாக இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. நாட்டின் தற்போதைய நெருக்கடியான சூழ்நிலையில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் நாட்டுக்காக ஒன்றிணைந்து அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும். அதற்காக அனைவருக்கும் நான் அழைப்பு விடுக்கின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். இலங்கையின் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் முதலீடுகளை மேற்கொள்ளவும் சீன சுற்றுலா பயணிகளை அங்கு ஈர்க்கவும் சீனா மிகுந்த ஆர்வத்துடன் இருப்பதாக இலங்கைக்கான சீன தூதுவர் ஹி சென்ஹோங் தெரிவித்தார். இது தொடர்பில் ஊடகங்களிடம் அவர் மேலும் கூறுகையில் தமிழ் மக்கள் சீனருக்கு எதிரானவர்கள் என்ற ஒரு பிம்பம் திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டுள்ளது. நான் பலமுறை வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கு சென்றுள்ளேன். அங்கு வாழும் மக்கள் மிகவும் அன்பானவர்கள் மற்றும் விருந்தோமல் பண்பு மிக்கவர்கள் என்பதை நேரில் கண்டேன். இவ்வாறான வரலாற்று ரீதியான அச்சங்கள் மற்றும் தவறான அபிப்பிராயங்கள் மாற்றப்பட வேண்டும். மக்கள் மத்தியில் மனமாற்றம் ஏற்பட்டால் பல விடயங்களை எளிதாக சாதிக்க முடியும். வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களின் அபிவிருத்திக்காக சீனா 1200 மில்லியன் ரூபாவை ஒதுக்கியுள்ளது. இதன் மூலம் வீட்டுத் திட்டங்கள், மீன்பிடி வலைகள், வளங்கள் மற்றும் உலருணவு பொதிகள் விநியோகம் போன்ற பணிகள் முன்னெடுக்கப்படும். வரும் சித்திரை புத்தாண்டு காலத்தில் இப்பகுதியில் விசேட உணவு விநியோக திட்டங்களை செயற்படுத்தவும் திட்டமிட்டுள்ளேன். இந்தியா, சீனா மற்றும் இலங்கை ஆகிய 3 நாடுகளும் இணைந்து ஒரு முத்தரப்பு ஒத்துழைப்பு தளத்தை உருவாக்க வேண்டும். அண்மை காலமாக இந்தியா, சீனா முதலீடுகள் தொடர்பான கட்டுப்பாடுகளை தளர்த்தி வருவது பிராந்திய வளர்ச்சிக்கு சாதகமான விடயம். இலங்கையின் வெளிநாட்டு கையிருப்பு $7.2 பில்லியன் எட்டியிருப்பது பாராட்டுக்குரியது. எனினும் வரும் விவசாயத்தை மட்டும் நம்பியிருக்காமல் கைத்தொழில் துறையை பலப்படுத்தினால் மட்டுமே நிலையான வருமானத்தை உருவாக்க முடியும். முதலீட்டாளர்களை ஈர்க்க ஒற்றைச்சாளர முறைமையை இலங்கை வினைத்திறனாக நடைமுறைப்படுத்த வேண்டும். இலங்கையில் சீனா முன்னெடுக்கும் பல பணிகள் ஊடகங்களில் போதியளவு வெளிவருவதில்லை. 14 புதிய பாலங்களை நிர்மாணித்தல், 100 மின்சார பேருந்துகளை நன்கொடையாக வழங்குதல் மற்றும் கடந்த 4 வருடங்களாக $15 மில்லியன் பெறுமதியான பாடசாலை சீருடை துணிகளை வழங்குதல் போன்றவற்றை சீனா செய்து வருகின்றது. அத்துடன் இலவச கண் சிகிச்சை முகாம்கள் மற்றும் கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சைக்கான விசேட மருத்துவ வாகனத்தையும் சீனா வழங்கியுள்ளது. கடந்த ஆண்டில் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தக பெறுமதி $6.2 பில்லியன் ஆகும். இது இலங்கையின் ஏற்றுமதி வரும் $300 பில்லியன் மட்டுமே. இந்த பாரிய வர்த்தக பற்றாக்குறையை குறைக்க சுதந்திர வர்த்தக உடன்படிக்கை அவசியமானது. சீன பொருள்கள் சந்தையை ஆக்கிரமித்துவிடும் என்ற வீணான பேச்சை கைவிட்டு இந்த உடன்படிக்கை முன்னெடுப்பது இரு நாடுகளுக்கும் நன்மை பயக்கும் என்று சீன தூதுவர் ஹி சென்ஹோங் தெரிவித்தார்.
இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு அண்மையில் வெளியிட்ட காணொலி ஒன்றில் அவரது வலது கையில் 6 விரல்கள் இருப்பது போன்று காட்சிகள் இடம்பெற்றுள்ளமை சமூக வலைதளங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த மார்ச் 13 அன்று ஈரான் மீதான போர் குறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் காணொலி ஒன்றை பதிவிட்டிருந்தார். குறித்த காணொலி அவதானித்த பயனர்கள் அவர் கையை அசைக்கும் ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் 6 விரல்கள் தெரிவதாக சுட்டிக்காட்டியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து நெதன்யாகு ஏற்கனவே கொல்லப்பட்டுவிட்டதாகவும் தற்போது வெளியாகும் காட்சிகள் செயற்கை நுண்ணறிவு மூலம் உருவாக்கப்பட்ட போலி காணொலிகள் எனவும் தெரிவித்து வருகின்றனர். அத்தோடு இதனை சுட்டிக்காட்டி BRSBB என்ற ஹேஷ்டேக் உலக அளவில் ட்ரெண்டாக தொடங்கியுள்ளது. இந்த வதந்திகள் குறித்த எக்ஸ் தளத்தில் குரோக் AI விளக்கம் அளிக்கையில் நெதன்யாகு அந்த காணொலியில் 5 விரல்களை மட்டுமே கொண்டுள்ளார் என தெரிவித்துள்ளது. அத்தோடு ஒளிப்பதிவு செய்யப்பட்ட கோணம் மற்றும் கையின் வேகமான அசைவு காரணமாக ஏற்பட்ட ஒரு மாயத் தோற்றமே இதுவென்றும் தெரிவித்துள்ளது. தொழில்நுட்ப ரீதியாக இத்தகைய மாற்றங்கள் காணொலி பதிவாக்கத்தின் போது நிகழ வாய்ப்புள்ளதாக கூறப்பட்டுள்ள போதிலும் சமூக வலைதளங்களில் நிலவும் இந்த தீவிரமான சந்தேகங்கள் குறித்து அமெரிக்காவோ அல்லது இஸ்ரேலோ இதுவரை எந்தவித அதிகாரப்பூர்வமான விளக்கத்தையும் அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. முஜ்தபா கமேனி ஈரானின் உச்ச தலைவராக கடந்த வாரம் நியமிக்கப்பட்டதிலிருந்து பொதுவில் தோன்றவில்லை. எனினும் முஜ்தபா கமேனி நல்ல ஆரோக்கியத்துடன் இருப்பதாகவும் நிலைமையை முழுமையாக கட்டுப்படுத்துவதாகவும் ஈரானிய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்சி ஊடகம் ஒன்றுக்கு அளித்த பேட்டியில் கூறியுள்ளார். முஜ்தபா கமேனி ஈரான் உச்ச தலைவராக மார்ச் 8 அன்று நியமிக்கப்பட்டதிலிருந்து பொதுவில் தோன்றவில்லை. அவரது முதல் பொது உரை மார்ச் 12 அன்று அரசு ஊடகங்களால் ஒளிபரப்பப்பட்டது. ஒரு தொகுப்பாளரால் வாசிக்கப்பட்டது. போரின் நியாயமான முடிவுக்கு வழிவகுக்கும் எந்த ஒரு பிராந்திய முயற்சியையும் ஈரான் வரவேற்கும் என்றும் ஹோமோஸ் அமெரிக்க கப்பல்கள் மற்றும் நட்பு நாடுகளை தவிர அனைவருக்கும் திறந்திருக்கும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு இதுவரை எந்த குறிப்பிட்ட முயற்சியும் இல்லை என்று அராக்சி கூறியுள்ளார். ஈரானின் புதிய உச்ச தலைவர் முஜ்தபா கமேனி நோபு எனும் படையின் கண்காணிப்பில் உள்ளதாகவும் படையின் பின்னணி குறித்தும் அமெரிக்காவுக்கு பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் கடந்த மாதம் 8ஆம் தேதி போரை தொடங்கிய முதல் நாளிலேயே ஈரான் உச்ச தலைவர் அயதுல்லா அலி கமேனி கொல்லப்பட்டார். இதனையடுத்து ஈரானின் புதிய உச்ச தலைவராக மறைந்த அயதுல்லா அலி கமேனியின் மகன் முஜ்தபா கமேனி தேர்வு செய்யப்பட்டுள்ளார். முஜ்தபா கமேனியின் தேர்வை இஸ்ரேல் அமெரிக்கா விரும்பாத நிலையில் அவரையும் கொல்ல இஸ்ரேல் அமெரிக்கா திட்டமிட்டுள்ளது. இந்த நிலையில் அமெரிக்க இஸ்ரேல் தாக்குதலில் முஜ்தபா கமேனி படுகாயமடைந்து கோமா நிலையில் உள்ளதாக பிரிட்டன் ஊடகம் செய்தி வெளியிட்டுள்ளது. இதுபற்றி அமெரிக்க தரப்பில் முஜ்தபா கமேனி படுகாயத்துடன் உயிருடன் இருக்கலாம் என்று அமெரிக்கா தெரிவித்துள்ளது. இவ்வாறான பின்னணியில் முஜ்தபா கமேனி நோபோ எனும் படையின் கண்காணிப்பில் உள்ளதோடு இதுதான் அமெரிக்காவுக்கு அந்த நோபோ படையின் பின்னணி குறித்த பரபரப்பான தகவல்கள் வெளியாகியுள்ளது. இது தவிர ஈரானில் இருக்கும் IRCயை விட ஆபத்தான படையான நோபோ கட்டுப்பாட்டில் உள்ளதாகவும் கருப்பு சீருடையில் வலம் வரும் படை உள்நாட்டில் அரசுக்கு எதிரான கலவரங்களை கட்டுப்படுத்தும் பணியை மேற்கொள்வார் என்றும் தெரிய வந்துள்ளது. கடந்த 2021ஆம் ஆண்டிலேயே மனிதுரிமை மீறல்களில் ஈடுபடுவதாக நோபோ படையை அமெரிக்க தடை செய்திருந்த நிலையில் தற்போது ஈரான் உச்ச தலைவரின் பாதுகாப்பை உறுதி செய்து வருகின்றனர். அந்த வகையில் தான் தற்போது முஜ்தபா கமேனி இந்த நோபோ படையின் கட்டுப்பாட்டில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. ஐக்கிய அரபு அமீரகம் மீது ஈரான் சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகள் ஈரானின் தோல்வியடைந்த மற்றும் குழப்பமான வெளியுறவு கொள்கையின் வெளிப்பாடு என ஐக்கிய அரபு அமீரகம் கடுமையாக விமர்சித்துள்ளது. ஐக்கிய அரபு அமீரகத்தின் உயர்மட்ட அதிகாரி கலாநிதி ஹர்ஹாஷ் கருத்துக்களை மேற்கோள் காட்டி கொழும்பில் உள்ள ஐக்கிய அரபு அமீரக தூதரகம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஐக்கிய அரபு அமீரகம் ஈரானுக்கு எதிராக ஆக்ரோஷமாக செயற்படுவதாக ஈரானின் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அராக்சி சுமத்தியுள்ள குற்றச்சாட்டுகளை அமீரகம் முற்றாக நிராகரித்துள்ளது. கடந்த காலங்களில் ஈரானால் ஐக்கிய அரபு அமீரகம் மீது 1999 முறை கொடூரமான தாக்குதல்கள் நடாத்தப்பட்டுள்ளன. இத்தகைய சூழலில் அமெரிக்க மீது குற்றம் சுமத்துவது ஈரானின் தவறான வெளிவிவகார கொள்கையை தான் காட்டுகின்றது. ஈரான் தனது இலக்கை அடையாளம் காண்பதில் தவறிவிட்டதுடன் ராஜதந்திர ரீதியில் தனது திசையையும் முதிர்ச்சியையும் இழந்துவிட்டது. எத்தகைய ஆக்ரோஷமான சூழலிலும் ஐக்கிய அரபு அமீரகம் ராஜதந்திர ரீதியிலான பொறுமையை கடைபிடிப்பதையே முதன்மையாக கொண்டுள்ளது. ஈரானின் பயங்கரவாத ஆக்கிரமிப்புகளுக்கு எதிராக தற்காத்துக் கொள்ள ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு முழு உரிமையுண்டு. இருப்பினும் நாமும் பிராந்தியமும் இந்த போரிலிருந்து வெளியேறுவதற்கான வழிகளையே நாம் தொடர்ந்து தேடி வருகின்றோம் என அவ்வறிக்கை சுட்டிக்காட்டியுள்ளது. ஈரான் அமெரிக்கா இடையிலான போரை தடுப்பதற்காக இறுதி நிமிடம் வரை ஐக்கிய அரபு அமீரகம் மிகவும் நேர்முறையான முறையில் மத்தியஸ்த முயற்சிகளை மேற்கொண்டிருந்தது. இதனை அப்பாஸ் அராக்சி நன்கு அறிந்திருந்தும் தற்போது இத்தகைய ஆதரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைப்பது ஈரானின் தனிமைப்படுத்தலை மேலும் உறுதிப்படுத்துவதுடன் அதன் ஆக்ரோஷமான முகத்தை உலகிற்கு வெளிப்படுத்துகின்றது என ஐக்கிய அரபு அமீரகம் கடுமையாக சாடியுள்ளது.
மத்திய கிழக்கில் நிலவும் போர்ச்சூழலுக்கு மத்தியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் குறித்த விசேட கலந்துரையாடல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் நடைபெற்றது. மத்திய கிழக்கு போரினால் நிலக்கரி, எரிவாயு, எண்ணெய் உள்ளிட்ட வலுசக்தி விநியோக கட்டமைப்புகளுக்கு ஏற்பட்டுள்ள தடைகள் மற்றும் அந்த தடைகளை எதிர்கொண்டு தொடர்ச்சியான எரிபொருள் விநியோகத்தை உறுதிப்படுத்துவதற்காக ஒவ்வொரு துறையினராலும் தற்போது எடுக்கப்பட்டுள்ள நடவடிக்கைகள் மற்றும் முன்மொழியப்பட்டுள்ள மாற்று வழிகள் குறித்து இதன்போது மீளாய்வு செய்யப்பட்டது. இந்த நிலைமையானது இலங்கைக்கு மாத்திரமின்றி உலக நாடுகள் அனைத்திற்கும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளதாக குறிப்பிட்ட ஜனாதிபதி இதனை எதிர்கொள்வதில் டிஜிட்டல் குறியீட்டு முறை, வீட்டிலிருந்து பணியாற்றுதல் போன்ற மாற்று வழிமுறைகளை முறையான திட்டமிடலுடன் நடைமுறைப்படுத்துவதன் மூலம் தேசிய பொருளாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்பை குறைத்துக் கொள்ள முடியும் என சுட்டிக்காட்டினார். அத்துடன் உருவாகி வரும் புதிய நிலைமைகள் குறித்து மக்களுக்கு தொடர்ச்சியாக தெளிவுபடுத்தும் முறையான தகவல் தொடர்பு முறைமையை பேண வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார். தற்போது நடைமுறையில் உள்ள டிஜிட்டல் குறியீட்டு முறைமையின் கீழ் இதற்கு முன்னர் பதிவு செய்யாத நபர்களுக்கு ஏற்பட்டுள்ள தடைகளை விரைவாக நீக்குவது குறித்தும் இங்கு கலந்துரையாடப்பட்டது. அரசு மற்றும் தனியார் துறைகளை ஒன்றிணைத்து கைத்தொழில் துறையில் ஏற்படும் புதிய சவால்களை எதிர்கொள்வதற்கு எடுக்கக்கூடிய நடவடிக்கைகள் குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டது. தற்போதைய சூழலானது கடந்த கொரோனா கால பகுதியை விடவும் மாறுபட்டது என்பதனால் புதிய நிலைமைக்கு ஏற்றவாறு மாற்று நடவடிக்கைகளை பின்பற்றி எரிபொருள் சிக்கன முறைமைகளை வலுப்படுத்த வேண்டும் என்றும் இதன்போது ஆலோசிக்கப்பட்டது. மத்திய கிழக்கு போர்ச்சூழலில் அவ்வப்போது ஏற்படும் மாற்றங்களை முறையாக கண்காணித்து தேசிய பொருளாதாரத்திற்கு ஏற்படும் பாதிப்பை குறைப்பதற்கான மாற்று வழிகள் குறித்து தொடர்ச்சியாக அவதானத்துடன் இருக்குமாறு ஜனாதிபதி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார்.